அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் இந்த நாளில், இந்த குட் ஃப்ரைடே நாளில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களோடு கூட இந்த ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக அவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த பாஸ்டரம்மாவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் வசனத்தை கேட்டிருக்கீங்க. இன்னும் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் மேக்சிமம் முடிச்சிருவேன். எல்லாரும் பசியோடு இருக்கீங்கன்னு தெரியும், உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நம்மளால் இருக்க முடியல. இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால் முதல் நாள் ராத்திரி வேளையில் அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபத்துக்கு போய் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அலைக்கழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவரை வாரினால் அடித்து சதையெல்லாம் பிஞ்சு போன நேரத்தில் அவர் எவ்வளவு வேதனையாடு மறுநாள் காலையில் பார சிலுவை சுமந்து எருசலேம் மீதியில் அவர் கொண்டு வந்திருக்கும்போது அவர் உடம்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும். முதல் நாள் சாயந்தரத்திலிருந்து மறுநாள் மத்தியானம் 3 மணி வரைக்கும் அவர் என்ன பாடுகளை பட்டிருப்பார். யாருக்காக? நம்மளுக்காக, நம்மளை மீட்கும்படியாக அவர் பாடுபட்டார். நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகளை உலகம் முழுவதும் இந்த நாளில் தியானிக்கிறாங்க. ஏன்னா உலக சரித்திரத்தையே மாற்றியவர் நம்முடைய தேவன் மட்டும்தான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு உலக சரித்திரத்தையே மாற்றினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனால தான் இந்த நாள் வரைக்கும் அந்த சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகளை எல்லா தேசத்துலேயும் எல்லா நாட்டிலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல அருமையான 6 வார்த்தைகளை நம்ம கேட்டோம். அன்பான சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7வது வார்த்தையை பேசுவதற்கு முன்னாக ஒரு சிறு பாடலின் ஒரே ஒரு அடியை பாடி நாம் அந்த வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லுவோம். 7வது பாவியை மீட்க வந்தவரே, தூய தேவனின் ஆவியை தந்தவரே. பாவியை மீட்க வந்தவரே, தூய தேவனின் ஆவியை தந்தவரே. உம் கரத்தினில் என் ஆவியை ஒப்புவித்தேன் என்று, உம் கரத்தினில் என் ஆவியை ஒப்புவித்தேன் என்று இறுதியாய் மலர்ந்த ஒப்புவிப்பு, சிலுவையில் இறுதியாய் மலர்ந்த ஒப்புவிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையாம், 7 பூக்கள் பூத்ததையாம், அது ஜீவ பூக்கள் ஆனதையாம், அது ஜீவ பூக்கள் ஆனதையாம். கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே. பரலோக தந்தையே, இந்த மத்தியான வேளைக்காய் உமது சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த 6 வார்த்தைகளை குறித்து எங்களோடு கூட நீர் பேசினீர். இந்த 7வது வார்த்தையை கர்த்தாவே உமது கரத்திலே தருகிறேன். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு ஜீவனை விட்ட கடைசி வார்த்தையானது, பிதாவே என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்.
இந்த சிலுவையில் அவர் முதல் வார்த்தையும் பிதாவேன்னு தான் சொல்லுதாரு, அவர் கடைசி வார்த்தையும் பிதாவேன்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜீவனை ஏன் பிதா கையில ஒப்படைச்சாரு? முதல்ல அவர் வந்து ரொம்ப எல்லாருமே அடிச்சாங்க, துன்பப்படுத்தினாங்க, அவரை வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவருடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு பிதாவானவர் யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. பிதா கொடுத்த ஜீவனை பிதாவிடம் இவர் திரும்ப ஒப்படைத்தார். அதனால தான் இந்த வேத வசனத்தில் அவர் சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புகிறேன். யோவான் 10:18 வாசிங்க. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அந்த ஜீவனை யார் தான் கொடுக்க முடியும்? இயேசுவானவர் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். திரும்ப அந்த ஜீவனை அவர் எடுக்கவும் முடியும். பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆமென். அதனால தான் அவர் தைரியமா சொன்னார், நான் வந்து ஜீவனை நான் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கக்கூடியவர். வேற யாரும் அவருடைய ஜீவனை மனுஷனால எடுக்க முடியாது. அதனால தான் பிதாவானவரிடத்திலே திரும்ப இவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த ஆவியை அவர் உயிர்த்தெழுதலின் நாளிலே அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்ம இப்போ இந்த இதில் யூதர்கள் சொல்கிறாங்க இல்லையா, இஸ்ரேல் தேசத்தில் உள்ளவங்க, அங்கே யூதரில் ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் பிஸ்னஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். நான் அமெரிக்கா போயிருக்கும்போது அவர் ஒரு ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகிறாரு. அவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய சர்ச்சில் போகிறாரு. அந்த சர்ச்சில் போய் ஒரு தமிழ் பாடல் பாட கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அவங்க பெரிய சர்ச்சு. நான் கேட்டேன், எப்படி தமிழில் பாடுறது அப்படின்னு. அவர் சொன்னார், பாடுங்க, கர்த்தரை அதான மகிமைப்படுத்துகிறோம், எந்த லாங்குவேஜாக இருந்தால் என்ன அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, ராத்திரியானா அவங்க வந்து அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை வந்து பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து, யூதர்களாக இருக்கும்போது அவர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு முறைமை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாமா. அவர் சொன்னார், இரவானா ராத்திரி படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த ஆவியை வந்து பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து பண்ணுவாங்க. இதுதான் நம்ம சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 31:5 அதை சொல்லுவார், பிதாவே என் ஆவியை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சங்கீதக்காரன் தாவீது சொல்றது வந்து அந்த யூத முறைமையின் படியே அவங்க வந்து இன்னும் அதை வந்து கடைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய காலையில் எழும்புனா ஓகே, இல்லையா ராத்திரி என்னுடைய ஜீவன் போகுமானால் அது பிதாவினிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு பிதாவுடையத்திலே போகும் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போஸ்தலர் 7:59 நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஆமென். ஸ்தேவானை குறித்து நீங்க நிறைய டைம் கேட்டிருப்பீங்க. கர்த்தருக்குள் விசுவாசம்னா அப்படி இருக்கணும், வாழ்ந்தா ஸ்தேவானை போல வாழணும் அப்படின்னு நான் நிறைய டைம் நினைப்பேன். வாழ்ந்தா இந்த உலகத்துல அவருக்காக வாழணும். இன்னைக்கு நான் மரிச்சாலும் நாளைக்கு காலையில் நாளைக்கு நான் அவரோடு கூட இருப்பேங்கிற நிச்சயத்தை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தினந்தோறும் அதை யோசிச்சு பார்ப்பேன். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில அவர் கடைசியாக கல்லெறிஞ்சு கொல்லதுக்கு எல்லாரும் கல்லெடுத்து எரிஞ்சு நிற்கிறாங்க. நம்மளா இருந்தால் எப்படி யோசிச்சிருப்போம், நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும். ஆனால் ஸ்தேவான் வந்து ரொம்ப வைராக்கியமா கல்லெறிட்டுன்னு சொல்லி, இயேசுவே என்னுடைய ஆவியை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, வானம் திறக்கப்பட்டதாமா. வானத்தம் திறக்கப்பட்டது. வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது பிதாவானவரின் வலது பரிசத்திலே இயேசு நிற்கிறதை பார்க்கறதாட்டு வந்து ஸ்தேவான் சொல்றாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், இயேசு கிறிஸ்து பரலோகத்துல எந்திரிச்சு நின்று இருந்தாருன்னா பரலோகமே எந்திரிச்சு நின்று இருக்குமா இல்லையா? ஒரு ஆத்மாவை, ஒரு ஆத்மா பூமியிலிருந்து வருதுங்கிறத ஒரு பரலோகமே கொண்டாடி இருக்கும். அப்போ ஒரு ஸ்தேவானின் ஆத்மாவுக்காக இயேசு கிறிஸ்துவே எழுந்து நின்று அதை வரவேற்க காத்து நிற்கிறாருன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்கிற நாளில் நம்ம எப்படி வாழணும், நம்மளுடைய ஜீவனை எப்படி நம்ம கடைசி நாளில் எப்படி நம்ம யாருக்காக ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்ப்போம். கர்த்தர் நான் இது தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தை குறித்து எனக்கு வந்த அதில் ஒரு 1-2 வேர்ட்ஸை நான் அதை வாசித்து பார்த்தேன். இப்போ மனுஷர் ரட்சிக்க
தேவன் வந்து ரொம்ப அன்புள்ளவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தேவனை போல வழி நடத்துனதை பார்க்கவே முடியல. நான் அந்த பழைய ஏற்பாட்டெல்லாம் வாசிக்க நான் திரும்ப வாசிக்க எப்படியெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு போன விதத்தை யோசிக்கும் போது, பகலில் பாலைவனத்து வழியே நடத்திட்டு போறாரு. பகலில் வந்து மேகஸ்தம்பம் மீன்ஸ் ஏசி, பாலைவனத்தில் சூடாக இருக்கும், அவர் மேகஸ்தம்பத்தை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எத்தனை 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்து வழியே நடத்திட்டு போகிறாங்க. பகலில் ஏசியை போட்டிருக்காரு. ராத்திரி பாலைவனத்தில் ரொம்ப குளிராக இருக்கும். அதை நான் வாசித்தேன். பாலைவனத்தில் -டிகிரிக்கு கீழே போகுமாமா. அப்போ வந்து அந்த ஜனங்கள் வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது குளிர் அஃபெக்ஷன் அது ஆயிடக்கூடாதுன்னு அக்கினி ஸ்தம்பம், ஹீட்ரு. எப்படி யோசிச்சு பாருங்க, ஆதியில தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு நேசிச்சு அந்த ஜனங்களை அழகா வனாந்தரத்தில் வழிநடத்திட்டு போய், அதை விட இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பார்க்கும்போது நான் உண்மையில அழுதுட்டேன் பாஸ்டர். அதில் வந்து தேவன் எவ்வளவு அருமையாக அந்த 10 லட்சம் 6 லட்சம் ஜனங்களை செங்கடலை பிளந்து அப்படியே இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. செங்கடலை கடந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் போகும்போது அப்படியே பார்வோன் சேனை பின்னால் துரத்திக்கிட்டு வருது. அதுக்கு நடு கடலுக்கு வரும்போது கடவுள் என்ன பண்ணுறாரு, கடலை மூடிடுறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அக்கறைக்கு போயிட்டாங்க, கடலை கடந்து போயிட்டாங்க. பார்வோன் சேனை முழுவதும் அந்த கடலில் மிதக்குறாங்க, செத்து மிதக்குறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? வேதம் சொல்லுகிறது நடனமாடுனாங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? உன் விரோதியை நேசி. பழைய ஏற்பாட்டுக்கால சங்கீதம் 136 வாசிச்சோம்னா பார்வோனின் சங்காரித்தோரை ஒரே வெட்டு குத்தும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உன்னை விரோதிக்கிறவங்களை கூட நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி. பழைய ஏற்பாடு காலத்தில் பழைய ஏற்பாட்டில் கற்பனை இருக்குது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன சொல்லுறாருன்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் கற்பனை இருக்குது, அது ஒரு வாசிப்போம். லூக்கா 10:25 27 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது நியாயாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செஞ்ச நாள்ல புதிய ஏற்பாடு எழுதலை. மத்தேயு, மார்க், லூக்கா எதுவுமே எழுதலை. பழைய ஏற்பாடு அவங்களுடைய பழைய பிரமாணங்கள் மட்டும்தான் அவங்க வச்சிருந்தாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்துவானவர் மேல்கோர் காட்டி மற்றவங்க கிட்ட பேசினார். அப்போ ஒரு நியாயசாஸ்திரி வந்து கேட்குறாப்புல, ஜீசஸ், நீங்கள் இந்த நித்திய ஜீவனை அடையணும்னா, நான் பரலோகத்துக்கு போகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, உங்ககிட்ட சட்ட புஸ்தகம், அது என்ன நியாயபரமான புஸ்தகம் இருக்குல்ல, அதில் என்ன சொல்லுது அப்படின்னு, உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உன்னை நேசிப்பது போல, இயேசு நம்மை நேசிப்பது போல நம்ம பிறரை நேசிக்கணும். ரெண்டுக்கும் அர்த்தம் புரியுதுங்களா? வித்தியாசம் புரியுதா? பழைய ஏற்பாட்டிலையும் கற்பனை இருக்குது, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி அப்படின்னு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிற கற்பனை, நான் உன்னில் அன்பாக இருக்கிறது போல நீ மற்றவர்களிடத்தில் அன்பாக இரு அப்படின்னு. இயேசு நம்ம எவ்வளவு நேசிக்கிறாரோ அதை போல நம்ம மற்றவர்களை நேசிக்கணும். இதுதான் அந்த இதுக்கு உண்டான இது. அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால தான், ஏன் இயேசு நமக்காக வந்து செத்தாதான் வந்து சாதிக்க முடியும்னு சொன்ன ஒரே ஒரு காரணம், அவர் நம்மையில் வைத்த அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதா நம்ம மேல வச்ச அன்புனால தான் இயேசு பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பாதாளத்தில் இறங்கி பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு கூட பிதாவினிடத்தில் போனார்.
ஒரே ஒரு இதை மட்டும் நான் வாசிக்கணும்னு இதை மட்டும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாகர்கோயிலில் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஃபாதர் சொன்னார். அவர் சர்ச்சுக்கு வெள்ளி குட் ஃப்ரைடே அன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறாரு. போகும்போது அந்த சர்ச்சு விசுவாசி ரொம்ப போதை குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, ஃபாதர் கேட்குறாரு, ஏன் பிரதர் இங்கே படுத்திருக்கீங்க அப்படின்னு. இயேசுவை சிலுவையில் அடிச்சு விட்டாங்களே. அவர் இயேசுவை சிலுவையில் அடித்ததுனால இவர் சோகத்தில் துக்கத்தில் குடிச்சிருக்கிறாரு. அவர் போயிட்டார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஈஸ்டர் அன்னைக்கு போகிறாரு. போகும்போதும் அதே ஆள் அதே இடத்துல அப்படியே குடிச்சிட்டு படுத்திருக்காரு. அப்போ கேட்குறாரு, என்ன பிரதர் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டீங்க, இயேசு உயிரோடு எழுந்துட்டாரே. அப்போ இவர் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இயேசுவை அவர் செத்ததுனால குடித்தேன், அவர் உயிரோட எழுந்ததுனால குடித்தேன் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? இம்மைக்காக வாழ்கிறோமா, மறுமைக்காக வாழ்கிறோமா? நம்ம என்ன இதில் நம்மளை சாட்சி எல்லாரும் இன்னைக்கு சொன்னாங்க ஆத்தும ஆதாயம் பண்ணணும்னு. நான் யோசித்தேன், ஆத்தும ஆதாயம் பண்ணதுக்கு நம்ம போய் ஒருத்தர்கிட்டையும் போய் சத்தியத்தை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளை பார்த்து இவங்க இப்படி இருக்காங்க, இந்த குடும்பம் இப்படி இருக்குது, நம்மளை பார்த்து சத்தியத்தை சொல்லி ஒருத்தரை ரட்சிக்கணும்னு இல்லை. ஒருத்தருக்கு நம்ம இந்த சபைக்கு போகிறோம், எங்களுக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு நான் வீடு கிடச்சது, கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு காரு கிடச்சது, கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுனால தான் எனக்கு எல்லாம் கிடச்சது, அது சாட்சி தான். ஆனால் அது இம்மைக்குரிய சாட்சி. நான் சொல்கிறது மறுமைக்குரிய சாட்சி நான் சொல்கிறேன். எப்படின்னா, கர்த்தருடைய வருகையில் நம்ம ஒரு கூட்டம் ஜனங்களை நம்ம ஆதாயப்படுத்தணும். எப்படி ஆதாயப்படுத்த போகிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தாலே அநேகர் கிறிஸ்துவை தேடி வருவாங்க. பழைய ஏற்பாடு யோவான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 5000 பிரசங்கம் பண்ணினாலும் ஒரு ஆத்துமா கூட ஆதாயப்படுத்த முடியல. காரணம் என்ன? நமக்காக தான் ஜெபிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத மற்ற ஜனங்கள் பார்க்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை முதல்ல சரியாக இருந்ததுன்னா மற்ற ஜனங்கள் ஆண்டவரை தேடி வருவாங்க. நம்ம போய் சத்தியம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, நம்மளை தேடி அவங்க வருவாங்க. இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசின ஒரு சில வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் கூட ஒரே சாட்சி சொல்லணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதான் அந்த சாட்சி சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் தெரியும் நான் கிறிஸ்துமணி சிஸ்டரோட தம்பி தான் அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் பூண்டியில் தான் இருந்தோம். கர்த்தருக்கு சித்தமான நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அமெரிக்காவுக்கு ஒரு 55 தடவை போயிட்டு வந்தேன். அங்கே இருந்து நிறைய டைம் அங்கே இருந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு என்னுடைய ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பின எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. அங்கே யூஎஸில் ப்ராப்ளம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணதுனால நான் நிறைய லோன்ஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனைகளெல்லாம் என்னுடைய டோட்டல் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. இன்க்ளூடிங் நான் நம்பினவங்க அத்தனை பேருமே என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு அந்த ப்ரெஷர் டென்ஷனில் எனக்கு உடம்புக்கு முடியாமல் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ யாருமே என்னையை கவனிக்கலை. கர்த்தர் எனக்கு 6 சகோதரிகளை கொடுத்தாங்க. அந்த 6 சகோதரிகள் உண்மையில நான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு அவங்க இல்லைன்னா நான் இருந்திருக்கவே மாட்டேன். சத்தியமாக இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணுவேனா அப்படின்னு யோசிக்கவே இல்லை. சென்னையில் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவங்க ரொம்ப பணம் கட்ட சொன்னாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் எனக்கு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தது. பெரிய அமௌண்ட்டை நான் யூஎஸில் லாக் ஆகினதுனால எனக்கு எதுவுமே அதில் வெளியில் வர முடியலை. சரி வேண்டாம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாவது பார்க்கலான்னு சொல்லி இங்கே அக்கா கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்திருக்கும்போது தான் நான் அதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கு நான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு நாள் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நைட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அன்னைக்கு சனிக்கிழமையாக இருந்தது. உண்மையிலே அன்னைக்கு நான் உலகத்தில் வாழக்கூடிய தகுதியே எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்டில் சொல்லியிருந்தேன், பாஸ்டர் என்னையை மட்டும்
இதை மட்டும் அடக்க ஆராதனை பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் உயிரோடு இருந்தேன். இந்த சபைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. பாஸ்டர்கிட்ட நான் அப்போ தான் இதுக்கு முன்னால் எதுவுமே பேசலை. ஃபஸ்ட்டு டைம் பாஸ்டர் என்னைய வந்து தலை மேலே கை வச்சுட்டு சொன்ன ஒரு வார்த்தை, மகனே கவலைப்படாத, உன்னை மீண்டும் அதே இடத்துக்கு நான் உயர்த்துவேன். உனக்கு ஆப்ரேஷன் பண்ணதும் இல்லை, நான் பண்ணிட்டேன், இனி உனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லைன்னு சொன்னார். நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. அந்த ஒரு நிமிஷம் என் மனசில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. பரவாயில்ல, நான் உண்மையிலே கர்த்தர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாருன்னு. அதுக்கு முன்னால் மாதம் 4800 ரூபாய்க்கு நான் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆன்ஜியோ பண்ணியிருந்தாங்க, சுகருக்கு டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பாஸ்டர் அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நான் 1 ரூபாய்க்கு கூட டேப்லெட் வாங்கி சாப்பிடவே இல்லை. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். எனக்கு ஆப்ரேஷன் 2வது போய் நாங்கள் ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, இல்லை அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின. வாழ்ந்தாலும் அவருக்காகத்தான், நான் மரித்தாலும் அவருக்காக தான் சொல்லி நான் இப்போ பெங்களூர் பட்டணத்தில் ஒரு கம்பெனியை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே அநேகர் எல்லாமே வரக்கூடிய அத்தனை பேர் வந்து கர்த்தரை அறியாத பிள்ளை ஜனங்கள் தான். அவங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விதையை விதைச்சு போடுவோம். அது ஒரு நாள் சில விதைகள் பாறையில் விழுந்தாலும், முள்செடியில் விழுந்தாலும், நடுவழியில் விழுந்தாலும், சில விதைகளாவது நல்ல நிலத்தில் விழுந்து என்றைக்காவது ஒரு நாள் கனி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.